விநாயகர் சதுர்த்திக்காக காரைக்காலில் பலவிதமான விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழல் மாசுபடாது எளிதில் கரையக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டு விற்பனைக்காக தயார் நிலையில் உள்ளது. விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் இந்த ஆண்டு சூடுபிடித்து அதிக அளவில் சிலைகள் தயாரித்து அண்டை மாவட்டங்களுக்கும் விற்பனையாகி வருகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக பலவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காகிதக்கூழ், சாக் பவுடர் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு மாவு ஆகியவற்றின் கலவையினால் உருவாக்கிய சிலைகளுக்கு வாட்டர் கலர் பெயிண்ட் மூலம் வண்ணம் அடித்து பல மாவட்டங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 4 அடி முதல் 12 அடி உயரம் வரையில் மூஞ்சூறு, சிங்கம், புலி போன்று பல வாகனங்களில் அமர்ந்தவாறும் நின்ற கோலத்திலும் என பல வகை விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. மக்களை கவரும் வண்ணம் இந்த ஆண்டு புதுமையாக 6 பேக் உடற்கட்டுடன் சிவபெருமான் கோலத்தில் தயார் செய்யப்பட்டுள்ள சிலைகளுடன் குண்டோதரன் அசுரனை வதம் செய்யும் விநாயகர் உள்ளிட்ட கோலங்களில் என பல வண்ணங்களில் பலவிதமான புது வகையான விநாயகர் சிலைகள் தயாரித்த வண்ணம் தீட்டப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. காரைக்கால் மட்டுமின்றி டெல்டாவில் உள்ள நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டுவதற்கு முன்னோட்டமாக பல புது டிசைன்களில் விநாயகர் உலா வர தயார் நிலையில் உள்ளதால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் டெல்டா மாவட்டங்களில் விமர்சையாக கொண்டாட தயாராகி வருகிறது. விநாயகர் சிலைகளை தயார் செய்து விற்பனை செய்து வரும் சிவசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் கிழங்கு மாவு, குச்சி மாவு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு சிலைகள் தயாரிக்கப்பட்டு காரைக்கால், நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் சிலைகள் அனுப்பி வருவதாக கூறினார். வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 700க்கும் மேற்பட்ட சிலைகள் செய்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு போல் சிலைகள் கேட்டு வரும் அனைவருக்கும் சிலைகள் வழங்க தேவையான சிலைகள் கூடுதலாக செய்யப்பட்டு வந்தாலும் ஆண்டுதோறும் தேவை அதிகரித்து வருவதாக சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார். பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விநாயகர் சிலைகள் தயாரித்து அளித்து வருவதால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக விநாயகர் சிலை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். 30 ஆண்டுகளாக விழுப்புரம் மாவட்டம் அரசூரிலிருந்து காரைக்கால் வந்து விநாயகர் சிலைகள் செய்து வருவதாகவும் கடந்த வருடம் விஜயதசமி என்று துவங்கி தற்போது வரை தொடர்ந்து சிலை செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக விழுப்புரம் சேர்ந்த அர்ஜுனன் கூறினார். வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காரைக்கால் நிறைவு பகுதியிலே கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் விநாயகர் சிலை தயாரித்து வருகிறோம். இந்த விநாயகர் சிலையானது விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே சிலைகளுக்கு பெயிண்ட் எடுத்து தரப்படுகிறது. இந்த சிலைகளானது இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீர்நிலைகளில் எளிதில் கரைக்கக்கூடியது. இதில் அரசின் முழு சான்றிதழோடு இந்த சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த சிலைகளுக்கு அடிக்கின்ற பெயிண்ட்டு சாதாரண வாட்டர் கலரில் தான் அடிக்கப்படுகிறது. ஆகவே சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித மாசுபாடும் கிடையாது. இங்கே சிலைகளானது 1 அடி முதல் 10 அடி வரை உள்ள சிலைகள் இங்கே தயாரிக்கப்படுகிறது. இந்த சிலைகளானது குறிப்பாக நாகை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை வரைக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. மேலும் இந்த சிலைகளில் இந்த வருஷம் புதிய வரவாக 6 பேக் சிலைகள், விநாயகர் குண்டோதரன் வதம் செய்வது போல, அடுத்தது சூலத்திலே வடிவமைக்கப்பட்டு சிவலிங்கத்திலே வைக்கப்பட்டது, 2 குதிரைகளே வாகனத்தில் அமர்ந்தது போல மற்றும் பல வண்ணங்களிலே ஏகப்பட்ட மாடல்களை இந்த வருஷம் சிலைகள் வந்துள்ளது. இங்கே குறிப்பாக 600க்கும் மேற்பட்ட சிலைகளை நம்ம செய்து மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். கடந்த வருடம் இந்த உள்ள சிலைகள் கூடுதலாக நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் நமக்கு டிமாண்ட் இருக்குது. மழை காலங்கிறதால போதிய காலம் இல்லை, மழை காலத்தில் தர முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய பூர்த்தியை நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் செயல்களை கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுப்போம். இந்த வரைக்கும் அதிகமாக எல்லாமே புக் ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிறது ஒரு 10% 20% தான் சிலைகள் இருக்குது. அது இன்னும் மீதி 20 நாளில் அதுவும் புக் ஆகிடும்.